எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். ஸ்ரீ காத்தவராயன் சுவாமிக்கு கால் பங்காளி வகையறாவினர் வெகு விமர்சையாக நடத்திய கும்பாபிஷேகம். வேப்பந்தட்டையை அடுத்த பெரம்பலூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் இரண்டுக்கும் இடைப்பட்ட கிழக்கு ராஜபாளையம் ஊராட்சியில் பெரம்பலூர் எல்லைக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காத்தவராயன், காமாட்சியம்மன், மாரியப்பன் ஆகிய தெய்வங்களை பின்னனூரில் இருந்து வழிபட்டு பிழைப்புக்காக கிழக்கு ராஜபாளையம் ஊராட்சியில் குடியேறிய கால் பங்காளி வகையறாவை சார்ந்த மக்கள் பல்வேறு பகுதியில் பரவலாக வாழ்ந்து வருகின்றனர். அவர்களை அனைவரையும் ஒன்று சேர்த்து கிழக்கு ராஜபாளையம் ஊராட்சியில் அவர்கள் குடியேறிய காலத்தில் இருந்து தோன்றிய காத்தவராயன், காமாட்சியம்மன், மாரியப்பன் ஆகிய தெய்வங்களுக்கு ஆலயம் அமைத்து கும்பாபிஷேகம் நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் கால் பங்காளி வகையறாவினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து கலந்து கொண்டனர். பொதுமக்கள் பலர் கலந்தும் கொண்டனர். காத்தவராய சுவாமி திருக்கோயில் ஆலயப்பணி. இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 வருடம் பழமையானது. அது இப்போ தான் ஊர் பொதுமக்கள் எங்களுடைய கால் பங்காளி குடும்ப வகையறாக்கள் இப்போ தான் நாங்கள் எடுத்ததை நடத்தி கும்பாபிஷேகம் நடத்தி இப்போ சிறப்பாக முடிச்சிருக்கோம். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பொதுமக்கள், ஊர் பொதுமக்களுக்கும் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வழியை காட்டக்கூடியது. குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு, மற்ற வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆலயத்தில் வேண்டிட்டு இது பண்ணிங்கன்னா, சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே அவங்க நினச்சது எல்லாமே நிறைவேறும். எங்கள் ஆலயத்துக்கு ஒரே ஒரு குறைபாடு தான். இது என்னென்னா, எங்களுக்கு பொது பாதை இல்லை. ஆலயத்துக்கு என்னென்னா ஒரு பாதை எங்களுக்கு இல்லாமல் இருக்குது. அது அரசும் கிராம பஞ்சாயத்தும் நம்ம யூனியன் பஞ்சாயத்தும் எல்லாமே என்ன பண்ணாங்க, எங்களுக்கு ஒரு பொதுப்பாதை அந்த கோயிலுக்கு அமைச்சு கொடுத்தாங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். கிழக்கு ராஜபாளையம் கிராமத்தில் இன்றைக்கி கும்பாபிஷேகம் ஸ்ரீ காத்தவராயன் காமாட்சியம்மன் கோவிலில் பரிவார தெய்வங்களோட இன்றைக்கி நடந்திருக்குது. இந்த கோவில் கிழக்கு ராஜபாளையம் ஊராட்சியில் பின்னனூருங்கிறது ஆதியில் உள்ள கிராமம். ஊராட்சியில் 35 ஊராட்சி, ஒரு பேரூராட்சி வீரனூர் கவர்மெண்ட் கணக்கில் இருக்குது. அதில் ஒரு பின்னனூருங்கிறது நம்பரில் இன்னைக்கு இருக்குது. ரெவன்யூலேயும் தாலுக்கா ஆஃபீஸில் பின்னனூர்னு இருக்குது. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கங்கவள்ளிலையும் பின்னனூர் இருக்குது. அந்த பின்னனூர் எங்கள் ஊர் அட்ஜானியில் 1 கிலோமீட்டரில் நிலப்பரப்பு இருக்குது. கிராம நத்தம் இடம் இருக்குது. பின்னனூர் ரெவன்யூ பூரா கவர் பண்ணையில் சேர்த்துருக்காங்க. ஆனால் பின்னனூர் தான் இந்த கிழக்கு ராஜபாளையத்தில் பூர்வீக குடி. பின்னனூர் இந்த மக்களெல்லாம் அழிஞ்சிட்டாங்க. அந்த இடம் மட்டும் இருக்குது. அங்கே மாரியம்மன் கோயில் மட்டும் இருக்குது. அந்த பின்னனூரில் குடியிருந்த ஆதியில் குடியிருந்த மக்கள் இந்த குடிதெய்வத்தை கும்பிடக்கூடிய காத்தவராயன் கோயிலில் சாமி கும்பிடக்கூடிய காப்பங்காளி என்று சொல்லக்கூடிய இவர்கள் தான் அந்த பின்னனூர் எல்லையில் இந்த குடியிருந்தவங்க. அங்கேருந்து கிழக்கு ராஜபாளையத்தில் குடியேறிட்டாங்க. கவர் பண்ணைக்கு குடி போயிட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற எட்டகுளம்பட்டி, காரியானூர், மற்ற ஊருக்கெல்லாம் போயிட்டாங்க. அவங்கெல்லாம் ஒரு 100-150 குடும்பம் இந்த கோவிலை காத்தவராயன் காமாட்சி அம்மனை குலதெய்வமாக கும்பிட்டுட்ருக்காங்க. ஒரு 300 ஆண்டுகளாக இதை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுபடி கிழக்கு ராஜபாளையம் கிராமம் ஊராட்சி வெறும் ராஜபாளையமாக இருந்தது. இங்கே கிழக்கு ராஜபாளையம் ஊராட்சியில் அந்த பின்னனூர் ஆதி கிராமத்துக்காரங்க இவங்க இன்றைக்கி இந்த கோவிலை கட்ட முடியாத சூழ்நிலை இருந்தாங்க. இன்றைக்கி சமுதாயத்தில் வளர்ச்சியாகி படித்து உத்தியோகத்துக்கு போய் விவசாயத்திலையும் சரி மற்ற வகையிலையும் இந்த அம்மனுடைய அருளால் இன்றைக்கி நல்ல காத்தவராயன் அருளால் இன்றைக்கி நல்ல நிலையில் வந்ததுனால இவங்கெல்லாம் இன்றைக்கி ஒன்று கூடி கிராம பொதுமக்களுடைய ஆதரவாலும் இந்த குலதெய்வத்தை கும்பிடக்கூடியவங்களுடைய வளர்ச்சியாலும் இந்த ஆலயத்தை எடுத்துக்கட்டக்கூடிய ஒரு நல்ல நேரத்தில் இன்றைக்கி எடுத்துக்கட்டி இன்றைக்கி கும்பாபிஷேகம் முடிச்சிருக்காங்க. இந்த ஆலயத்தில் கும்பிட்டு போகிறவங்களுக்கோ இந்த காத்தவராயனையும் காமாட்சி அம்மனையும் வணங்கிட்டு போகிறவங்களுக்கோ எல்லா கேட்ட வரத்தையும் எல்லா நிலையும் சாதாரணமாக இருந்த காலத்துலேயே 300 வருஷம் அந்த இடத்துல கொடுத்துட்ருக்கு. இந்த இடத்துல காட்டுக்கு போகிறவங்க வரவங்க எல்லாருமே கேட்பாங்க. இனி இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போனால் எல்லாம் நல்லா சிறப்பாக நடக்கும். எல்லோரும் வாங்க. அம்மனுடைய அருளையும் ஸ்ரீ காத்தவராயனுடைய அருளையும் பெறுவதற்கு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவற்றோருக்கு ஆறுதல், முதியோர்களின் முன்னேற்றம், ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம். பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள்.
கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை. தொடர்பு எண் 9087231110.